ஓஷோவோட சில கோட்ஸ் படிக்கும்போது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணும். அந்த வகையில் இந்த கோட்டுங்க. டோன்ட் பி unnecessarily burdening the past. Go on. Closing the chapter that you have already read. There is no need to go back again and again. இந்த கோட் என்ன சொல்லுது, ஓஷோ என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே ஒரு புத்தகத்தில் ஒரு சாப்டரை படிச்சிட்டோம். அந்த சாப்டரை ஏன் திரும்ப திரும்ப படிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆல்ரெடி இட் இஸ் இன் யோர் ஹெட். உங்களுக்கு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கிடைச்சிருச்சு. ஏன் திரும்ப திரும்ப அந்த சாப்டருக்குள்ளேயே இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இதே தான் உங்களோட பாஸ்ட்டுக்கும் பொருந்தும். நீங்கள் ஆல்ரெடி உங்கள் பாஸ்ட்டை வாழ்ந்து முடிச்சுட்டீங்க. ஏன் திரும்ப உங்களோட பாஸ்ட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு நினைக்கிறீங்க? லிவ் இன் யோர் ப்ரெசன்ட் மூமெண்ட்டுன்னு சொல்கிறாரு. புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் லைஃப்பை. பாஸ்ட்டை பற்றி யோசிச்சுட்டு உங்களோட இப்போ இருக்கிற சந்தோஷத்தை மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாரு. புதுசான அட்வென்ச்சர்ஸ், வரக்கூடிய அட்வென்ச்சர்ஸ், எக்ஸ்பீரியன்சஸ், புது வாழ்க்கைங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்களா? அந்த புதுசான எக்ஸ்பீரியன்ஸை ஏன் நீங்கள் பாஸ்ட்லேயே இருந்து மிஸ் பண்ணுறீங்க, எக்ஸைட்மெண்ட்டை மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாரு. ஸோ இது எல்லாம் யோசிங்க. கண்டிப்பாக இந்த கோட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கணும்னு நம்புகிறேன்.